வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பூண்டு கார சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாரம் வரைக்குமே நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த பூண்டு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு 5 காஷ்மீரி மிளகாயும் ஒரு 10 வரமிளகாயும் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த மிளகாயை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். மிளகாயை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 25 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு சட்னி அப்படிங்கிறதுனால பூண்டு நிறையாவே சேர்த்து தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ உரித்த பூண்டு பல்லை இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த சட்னியை நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி வந்து நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு பல் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த பூண்டு பல் நல்லா வறுபட்டு வரணும், நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி அதில் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ சட்னியை சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தனியாக அரைச்ச மல்லித்தூள் தான் இது. இது கூட வேறு எதுவும் சேர்க்கல, தனியாக வறுத்து அரைச்ச மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கொதித்து வந்துடும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்குங்க. சட்னியோட பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கடைசியாக சேர்க்கும் போது சட்னிக்கு இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இப்போ பாருங்கள், சட்னி நல்லா கொதித்து திக்காகி எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா சட்னி டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ சட்னி நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லா கூடயும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.